இன்னொரு முறை நல்லா கை தட்டலாம். அதாவது நல்ல செய்திகள் நம்ம ஏற்கனவே சொன்னது தான். நல்ல செய்திகள். இந்த ஒரு சின்ன செய்தி சொல்லிவிட்டு ஒரு டீச்சரை கூப்பிட்றேன், கொஞ்சம் க்ளோஸப்பாக வந்து எடுப்பா என்ன, அப்போ தான் நல்லா டார்க்காக தெரிவேன். ஒரு சின்ன செய்தி தான். பையன் வீட்டுக்குள்ளே வரான். இதில் எல்லா குடும்பத்திலும் நடக்கிறது. பையன் வீட்டுக்குள்ளே வரான், ஃபேனை உட்காந்தான், ஃபேனை ஆஃப் பண்ணாமட்டான். அவங்க அப்பா இங்கே உட்காந்துக்கிறார். டேய் மூதேவி எருமாடு, ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு வாப்போ என்ன, ஏன் நீ போய் ஆஃப் பண்ண, சிக் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டு ஃபேனை ஆஃப் பண்ணிட்டான். திட்டிக்கினே போய்ட்டு காஞ்சனா படத்தில் சொல்லும் பேய் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டான். மறுநாள் வெளியே இருந்து வரான். அந்த வெல்கம் நல்வரவு மேட் இருக்கும், அது திரும்பி இருக்கு, தலைகீழாக திரும்பி இருக்கு. நான் யதார்த்தமாக நடக்கிற மாதிரி பேசி காட்டுறேன். சில பேர் மாதிரி இந்த பட்டிமன்றத்தில் பேசும்போது குரலை மாற்றுவான். வைரமுத்து பேசும்போது பார்த்துட்டு மேடையில் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? என் வாழ்க்கையின் நிறைய பயணங்களை நான் அனுபவித்திருக்கிறேன். கவிதை எழுதுவது எனக்கு பழக்கம், நல்லவர்களை பார்ப்பது எனக்கு பழக்கம். இது மேடையில் பேசுகிறாரு. வீட்டில் அவங்க பொண்டாட்டி அப்படியே பேசுவார். உணவு கொண்டு வா, நான் அருந்த வேண்டும். மகனே தண்ணீர் குடி பேச மாட்டேன். வீட்டில் சாப்பாடு போடுமா, தண்ணி கொடுமா. இதுதான்டா யதார்த்தம். கை தட்டுக்கடா, இதுதான்டா யதார்த்தம். என்ன நம்ம பேசுகிறோமோ அதை பேசு. மேட்டு திரும்பி இருக்கு, மேட்டு திரும்பி இருக்கு, நல்வரவு வெல்கம். ஏய் மேட்டு திரும்பி இருக்கு, பார்க்கக்கூடாது அப்படின்னு தான். என்ன உனக்கு சி திருப்போடு அப்படி திருப்பிட்டான். திட்டிலே திருப்பிட்டான். திட்டு போகும்போது சொல்லிட்டு போகிறான் ஒரு வார்த்தை, அம்மா இந்த ஆள் கூட எப்படிமா நீ வாழற. அவர் அப்போ பேப்பர் படிச்சுருக்கிறாரு. மறுநாள் வீட்டிலேருந்து வெளியே வரான், குழாவில் தண்ணி போயிட்டு இருக்கு. கைக்கு எடுத்து திறந்து விட்டுட்டான். டேய் தண்ணியே வர்றதில்லை மெட்ரோ வாட்டரில், தண்ணி வேஸ்ட் பண்ணி இப்போ குழா மூடு. நீ பக்கத்தில் தான் இருக்க, மூடு. நீ மூடுறா, போய் குழா மூட்டான். கடைசி நாள் இதான் இறுதி கட்டம். தீர்ப்புக்கு முன்னாடி சொல்கிறேன், டீச்சருக்கு முன்னாடி. மா மா நான் எனக்கு இன்டர்வியூ, எனக்கு இது வரைக்கும் அப்பா தான் டெய்லி பஸ்ஸுக்கெலாம் காசு கொடுப்பாரு. இனிமேல் தரவேணாம், எனக்கு வேலை கிடச்சிரும், நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி மட்டும் 100 ரூபா வாங்கிவிடு. இன்றைக்கி மட்டும் 200 ரூபா எடுத்து தான் கொடுத்தாரு அவங்க அப்பா. ஏன் எக்ஸ்ட்ரா தராரு, வேலைக்கு போக போகிறேன்னா. பஸ்ஸில் போனால் லேட் ஆகிடும்டா, ட்ரெயினில் போகல ஆட்டோவில் போகணும் அனுப்பிச்சு பண்ணுவான். ஓகே நேராக ஆஃபீஸ் போனால் இதே மாதிரி ஒரு பெரிய வராண்டாவில் உங்கள் ஃபாதர் மாதிரி உள்ள இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காரு. வெளியே போனால் ஊர்பட்ட ஃபேன் ஓடிட்டு இருக்கு, ஆளே இல்லை அங்கே, ஆட்களே அங்கே இல்லை. இவன் என்ன பண்ணால் உட்காந்து, இவன் எத்தனாவது பேர் இவனை கூப்பிடுவாங்கன்னு தெரியாது. இவன் என்ன பண்ணால் நேராக அப்படியே இப்போ எங்கெங்கெல்லாம் ஃபேன் தேவையில்லாமல் ஓடிட்டு இருக்கோம், நல்லா கவனி, எங்கே தேவையில்லாமல் ஃபேன் ஓடிட்டு இருக்கோ அந்த ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணுறான். மறுபடியும் சேரில் வந்து உட்காடுறான். அப்படியே ஜன்னல் வழியாக பார்க்குறான். இந்த மாதிரி பார்த்தா ஓஸில் தண்ணி வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு, தோட்டத்துக்கு போகிற தண்ணி. நேராக போனால் தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு அந்த ஓஸை அப்படியே மூடி, அந்த ஓஸை அப்படியே நல்லா சுற்றி அந்த குழாவனை எடுத்து அதை மாட்டினான். மறுபடியும் இன்டர்வியூக்குள்ளே வந்து ரூமில் வரான். வந்து அந்த மேட்டு திரும்பி இருக்குது, வெல்கம்ன்றது தலைகீழாக இருக்குது. அது அப்படியே கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் அந்த வெல்கம் போர்டை எடுத்து அப்படியே நேராக வச்சுட்டு போய் வீட்டு உட்காந்தான். அவன் பேரை கூப்பிட்றாங்க, சோமசுந்தரம், சோமசுந்தரம் ப்ளீஸ் கம் அப்படிங்கிறாங்க. உள்ளே போன உடனே உள்ளே உட்காந்துருந்த எம்டி உங்கள் முதல்ல ஒரு மாதிரி அப்பாயின்மெண்ட் எடுத்து கொடுக்குறாரு. சார் இன்னும் என்ன கேள்வியே நீங்கள் கேட்கலையே. இல்லை வரும்போதே நாங்கள் சிசிடிவி கேமரா வச்சு பார்த்தோம் யார் யார் ஒழுக்கமானு. தேவையில்லாத போயிருந்த தண்ணியை மூடுனீங்க, தேவையில்லாமல் மூடி இந்த ஃபேனை ஆஃப் பண்ணி கரண்ட்டை மிச்சப்படுத்துனீங்க. வெல்கம்ங்கிற போர்டு தலைகீழாக இருந்தது, அது நல்வரவுன்னு மாற்றினீங்க. இதை போன்ற ஆட்கள் தான் எங்கள் அலுவலகத்துக்கு தேவை. நாங்கள் முடிவு செய்து விட்டோம், எங்கள் அலுவலகத்தில் உங்களுக்கு பணி கொடுத்துட்டோம், இந்தாங்க அப்பாயின்மெண்ட் ஆடுறாரு. அப்போ தான் அவங்க அப்பா சொல்லிக் கொடுத்த ஞாபகம் வந்தது. அப்பா என்னைக்குமே தப்பாக சொல்லி தர மாட்டான், அவன் வார்த்தையை நீ மதித்தால் நீ வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையும். இதை கதையாக ஏன் சொல்லணும்னா அப்போ தான் நமக்கு விளங்கன்றதுனால தான் இதை கதையாக சொன்னோம். நல்ல தகப்பனால் மட்டும்தான் ஒரு நல்ல ஆசிரியை உருவாக்க முடியும். கைத்தட்டலாமே. ஒரு நல்ல தகப்பனால் மட்டும்தான் ஒரு நல்ல ஆசிரியை உருவாக்க முடியும். நல்ல ஆசிரியை உருவாக்கியிருக்காங்க. அழகாக பேசியிருக்காரு. நேரம் இல்லாதனால நம்ம முடிக்கிறதுனால அவருக்கு சீக்கிரம் உட்கார வச்சிட்டா. திட்டமிட்ட பாதையில் அழகாக அவர் திட்டமிட்ட நேரத்தில் முடிச்சுட்டு வந்தார். இறுதியாக அன்பு சகோதரி அருள் வெண்ரூபி அவர்கள் இப்பொழுது திசை மாறிய பாதையில் தான் இன்றைய மாணவர்கள் செல்கிறார்கள் என்று ஒத்துக்கிறேன். நீங்கள்லாம் பசியாக தான் இருக்கீங்கன்னு ஒத்துக்கிறேன். ரொம்ப பேச்சை கேட்டுக்கிட்டீங்கன்னு ஒத்துக்கிறேன். அதனால் நான் வந்தால் கைத்தட்ட கூடவா மாட்டீங்க? அந்தளவுக்குவா பசி ஆயிட்டீங்க? டீச்சர் டீச்சர் சொல்லுங்கள் சார். நீங்கள் பேசும்போது இந்த சன்லைஃப்பில் நைட்டில் பாட்டு போடுவான். இரவு நேரம் தூங்கும் பொழுது காலுக்கு தேவையான பாடலை கேட்கலாமா? இந்த பாடலை கண்ணதாசன் எந்த அளவில் எழுதியிருக்கிறான் தெரியுமா? அழகான வரிகளை கொடுத்திருக்கிறான். பட்டு சேலை காட்டாட பட்டு மேனி கூத்தாட என்று எழுதியிருக்கானே, இந்த பாடலை கேட்போமா? அந்த மாதிரி ஒரு குரலை நான் வேலூரில் தான் கேட்டிருக்கேன். அழகாக பேசுகிறேன். நன்றி 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 நன்றி. குட்டீஸ், இப்போ எப்படி தெரியுமா இருக்கு? என்னமோ அந்த பக்கம் உக்காந்துட்டு இருக்கிறவங்களாம் ஹீரோ மாதிரியும் நாங்களாம் வில்லம் மாதிரியும் திட்டமிட்டு தான் செய்கிறோம் என் மாணவ கண்மணிகள் அப்படி இப்படின்னு
பயங்கரமா அலப்பறை விட்டுட்டு போயிட்டு இருக்காங்கல்ல. அது என்ன அலப்பறைன்னா என்ன? அவங்க செஞ்சதுதான் நடுவர் அவர்களே. என்னமா குரல் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. என்னமோ மாணவ கண்மணிகளா நாங்க திட்டமிடல நான் சொல்றோம். எதுல எப்படி திட்டமிடுறாங்கன்னு இப்ப நாங்க சொல்றோம். கடைசியா தீர்ப்ப நீங்க பார்த்து சொல்ல நடுவர்களே, நீங்க பார்த்து சொல்லுங்க. சிங்க குரலில் சிங்காரமாய் பாடி சிறியவர் முதல் பெரியவரை சிந்திக்க வைத்து சிரித்த முகத்துடன் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் இவர் அடிச்சு மூஞ்ச உடைச்சி அப்படின்னு கடினத்தனிமா மாணவர்களிடம் பேசாமல் ஆர் யூ ஓகே பேபி என்று அன்புடன் பண்புடன் மாணவர்கள் மத்தியில் பழகி இறை பற்றியும் நாட்டு பற்றியும் வளர்த்து வரும் என் தலைமை அண்ணல் அவர்களே, உங்களுக்கு எனது வணக்கம். இவரு நகைச்சுவில மன்னர், நையாண்டி பேச்சில் வின்னர். ஆமாங்க, இவர் நகைச்சுவையில மன்னர், நையாண்டி பேச்சில் வின்னர். வீடு வாங்கினா என் பொண்டாட்டி பேர்ல தான் வாங்குவேன், வீடு வாங்கினா என் பொண்டாட்டி பேர்ல தான் வாங்குவேன், அதுவே கடன் வாங்கினா என் பேர்ல தான் வாங்குவன் என்று ஆண்களுக்காக பட்டிமன்றம் பேசும்போது அரங்கமே அசரும் அஞ்சா நெஞ்சன் அவர். அரங்கமே அசரும் அஞ்சா நெஞ்சன் அவர். பல மேடைகளை கண்டு அஞ்சாத நெஞ்சம் கொண்ட என் தமிழ் நெஞ்சமே, பெருமைக்குரிய தமிழ் நெஞ்சன் அவர்களே, நம் பட்டிமன்றத்தின் நடுவர் அவர்களே, உங்களுக்கு எனது மதிய வணக்கம். ஊசி பட்டாசு இருக்கு பத்தியா? ஊசி பட்டாசெல்லாம் ஒன்னா சேர்த்தாதான் சரவடி. ஊசி பட்டாசெல்லாம் ஒன்னா சேர்த்தா தான் சரவடி. அந்த மாதிரி மாணவர்கள் திட்டமிட்ட பாதையில் தான் செல்கிறார்கள் என்று கருத்துக்காக அங்கும் இங்கும் தேடி அலைந்து ஓய்ந்து அப்பாடா என்று அமர்ந்திருக்கும் எம் எதிரணி தலைவர் அவர்களுக்கும் மாணவ கண்மணிகளும் கும்பிடுறேன் சாமே, கும்பிடுறேன் சாமே. இந்த டீச்சர்கிட்ட படிக்கிற பசங்க கொடுத்து வச்சால் தான் கை தட்டலாம். மேடையிலே இந்த போர்டு போடுறாங்க, வகுப்புல எப்படி இருப்பாங்க? ராக்கெட் விட்டோம்னா ராக்கெட் எங்கிருந்து வந்தாலும் அதை அப்படியே அசால்ட்டை கையில் பிடிச்சி வந்தவங்களுக்கே திருப்பி அனுப்பத்தான் நாங்கள் இருக்கோம் என்று சொல்லி அப்படியே உக்காண்டிருக்கிற என்னுடன் பயிலும் என்னிடம் பயின்ற மாணவ கண்மணிகளே, உங்களுக்கும் எனது மதிய வணக்கம். நடுவர் அவர்களே, தமிழகத்தில் 19% தான் இளைஞர்களாம். 19% தான் இளைஞர்கள். அதாவதுங்க, நம்ம எதிர்கால காட்பாடி இன்னுமா புரியல? நம் எதிர்கால தமிழகம், ஆமாங்க, நம் இந்தியாவே இவர்கள் கையில் தான் இருக்கிறது. 19% இளைஞர்கள். அவங்க யாரு தெரியுமா? 14 வயசுலேருந்து 24 வயசுக்கு. அட நீங்க தான்ப்பா. ஆனா உங்க கையில புத்தகம் இருக்க வேண்டிய கைகளில் புகையும், பேனா பிடிக்க வேண்டிய கைகளில் புட்டிகளும் மது பாட்டில்களும். இதுவா திட்டமிட்ட பாதை? அதனால தான் தமிழக அரசே அறிவித்திருக்கிறது போதையில்லா தமிழகம். சரியான திட்டமிடல் தான் போங்க. எப்ப 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 எது நடக்கும் என்று அஞ்சி காத்து கொண்டு இருக்கிறோம் இந்த மாணவர்களிடம். நாங்க என்ன சொல்றோம்னா, அப்பா 100 பெருசா 5 பெருசா? 100 பெருசு. நான் என்ன சொல்றேன்னா, அங்க பேசுனாங்க, இங்க வாங்கினாங்க. நாங்க எதை பத்தி பேசுறோம்? மாணவ கண்மணிகள் 80% மேல எங்க போயிட்டு இருக்காங்க? அதுதான் எங்களோட கேள்வி. ஒரு மருத்துவர்கிட்ட போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சின்னதா ஒரு அருண் கேட்ட, அப்படி மிஸ் யாங் மிஸ் எதிரணியில போய் உக்காந்துட்டீங்க, அருண் உனக்கு தான் இந்த ஆன்சர். என்ன தெரியுமா? சின்னதாக ஒரு கட்டி இருக்குன்னு வச்சுக்கோ, அதை உடனே அறுத்து போட்டுட்டுனா பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த கட்டியை வளர விட்டோன்னு வச்சுக்கோ, புற்றுநோயை ஆயிடும். இந்த புற்றுநோய் மாணவர்கள் மத்தியில் வரக்கூடாது என்ற காரணத்திற்காக தான் நாங்கள் திசை மாறிய பாதை என்ற தலைப்பில் பேச வந்துள்ளோம். கும்தலடிக்கு கும்மாவா, டான் பாஸ்கோனா சும்மாவா? கும்தலடிக்கு கும்மாவா, டான் பாஸ்கோனா கும்மாவா? கடையில் விற்குது ஜூஸு, எங்க பசங்க தான் மாசு. என்ன ஸ்டைலா கெத்தா சூப்பரா உக்காண்டிருக்கிற எங்க மாணவ கண்மணிகளே, உங்களின் கரங்களை தட்ட வேண்டும், எங்கள் கரங்கள் ஒளிய வேண்டும், உயர வேண்டும் எங்கள் கருத்துக்கள்.
அது மட்டுமா 2021-22 மட்டும் தற்கொலை செய்து கொண்ட மாணவர்களின் எண்ணிக்கை 1500க்கு மேல். திட்டமிட்ட பாதையா, திசை மாறிய பாதையா? திருட்டு, வழிப்பறி, கொள்ளை, இதில் பிடிப்பட்டவர்களில் 18 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் தான் எண்ணிக்கை அதிகம். சத்தியமா இதை நான் சொல்ல நடுவர் அவர்களே, தமிழக காவல்துறையின் அறிவிப்பில் பார்த்த செய்தி இது. ஏர்னா ரயிலு, இறங்குனா ஜெயிலு, போட்டா பெயிலு. 29 லட்சம் வழிப்பறி. ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் நிரப்பும் பொழுது வழிப்பறி. இந்த செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டீங்க தானே நடுவர் அவர்களே? ஆமாம், இன்னைக்கு ஜீப்பில் ஏறி ஜெயிலில் உக்காந்து பெயிலுக்காக காத்துட்ருக்கிற தவசி என்ற மாணவர் பேசிய வார்த்தை தான் இது. இது திசை மாறிய பாதையா, திட்டமிட்ட பாதையா? டீச்சர், நீங்கள் ரிட்டையர்ட் ஆன பிறகு டிவியில் சேர்த்து விட்டுறவங்கள நடந்தது என்ன அப்படியே சொல்கிறீங்க. நன்றி. டிவியில் ஒன்று வரும், நடந்தது என்ன அப்படின்னு, அது அப்படியே நல்லா கைத்தட்டுங்கப்பா, அப்படியே சொல்கிறாங்கப்பா. நம்மளால கூட அப்படி சொல்ல முடியாது, அவ்வளோ அழகாக அப்படியே சொல்கிறாங்க. வானாகி மண்ணாகி ஒளியாகி, வானாகி மண்ணாகி ஒளியாகி, இது அந்த காலம். வானாகி மண்ணாகி, ஃபேஸ்புக் ஆகி, ட்விட்டர் ஆகி, வாட்ஸ்அப் ஆகி நாசமா போகி, இதுதான் இன்றைய மாணவர்களின் திட்டமிட்ட பாதை. நடுவர் அவர்களே, மண்டை மேலே கொண்டை போட்டுக்கிட்டு, மண்டை மேல கொண்டை போட்டுக்கிட்டு, மண்டை மேல தான் கொண்டை போடுவாங்க. பத்மாசனத்துல அப்படியே பவ்யமா ஒருத்தர் உட்காந்துருப்பாரு. நம்ம ஒரு தமிழ் அறிஞர், ஒரு பெரிய தீர்க்கதரிசி. யார் அவரு? நம்ம திருவள்ளுவர். அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி நடுவர் அவர்களே. எப்படின்னா, தம்பி நீ 100க்கு 100 வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா, நீ 100க்கு 100 வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா, ஒழுக்கமுடைமை என்ற அதிகாரத்தை நீ பின்பற்றினால் மட்டுமே நீ வெற்றி பெறுவாய் என்றதுக்காக தான் 100வது அதிகாரமா ஒழுக்க உடைமையை வச்சிருக்கிறார் நடுவர் அவர்களே. ஒழுக்கமுடைய வச்சிருக்கிறாரு. நாம என்னைக்காவது அதை பத்தி யோசித்திருக்கிறோமா? ஒழுக்கம்னா கிலோ எவ்வளவு, எங்க விற்கிதுன்னு கேட்கறவங்க மத்தியில உக்காந்துக்கிட்டு என்னத்தை சொல்ல நடுவர் அவர்களே? டீச்சர் ஒரு நிமிஷம், நான் இதை தீர்ப்பில் சொல்லலாம்னு வச்சிருந்தேன். இதை நம்ம தமிழில் சொன்னால் சில பேருக்கு புரிய மாட்டேங்குது, விளங்க மாட்டேங்குது. ஆங்கிலத்தில் சொன்னால் ரசிக்கிறான். வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சா பாருங்க, 100% ஓகே சார், மைண்டில் ஏறுதா? 100% சூப்பர் சார், 100% 100க்கு 100 அவர் நல்லவர் சார். அவன் 100% சொன்ன பிறகு நம்ம தமிழில் 100க்கு 100 கொண்டாந்தான். ஆனால் வெள்ளைக்காரன் ஆங்கிலத்தை கண்டுபிடிப்பதற்கு முன்னால், அனைத்து மொழிகளும் உருவாவதற்கு முன்னால், 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழில் ஒழுக்கம் என்ற அதிகாரத்தை 100வது இடத்திலே வைத்து 100% என்றால் காட்டியவன் நம் தமிழ் தாத்தா வள்ளுவன் என்பதை மட்டும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அப்பயே 100வது அதிகாரத்தை வச்சுட்டே இருப்பார். நடுவர் அவர்களே, ஒரு விஷயம் காத்துல வந்துச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அலெக்சையா வகுப்புல நடந்த விஷயம் பையன் சொன்னான். அலெக்சையா பாடம் நடத்திட்டு இருக்கிறாரு. அப்ப அவரோட வகுப்புல நம்ம அருண் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு பாடம் எடுத்திருக்கிறப்ப அவர் தமிழில் ஒரு கேள்வி கேட்குறாரு. பா எத்தனை வகைப்படும்? டபார் டிபார்னு எந்திரிச்சு நம்ம அருள் சொன்னார், பா 5 வகைப்படும். அப்படியே அலெக்சையாவுக்கு ஷாக்கக்குறை அப்படின்னு மனசில் வச்சுக்கிட்டாலும் ஒரு விதத்தில் ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, ஓ 4 வகை தான்ப்பா, 5ஆவது ஒரு பாவை இவன் கண்டுபிடிச்சிட்டானோ, இவன் இல்லைடா நம்ம மாணவன் அப்படின்னு சந்தோஷத்துலேயே அப்படியே ஏரில் பறந்துக்கிட்டு, தம்பி 5 வகை பான்றியே அது என்னப்பான்னு கேட்டாரு பாரு. அவன் எந்திரிச்சு சொன்னான் பாருங்க, அதாவது அந்தப்பா இந்தப்பா எங்கப்பா சித்தப்பா பெரியப்பான்னு சொன்னான் பாருங்க. அன்னைக்கு ராத்திரி அலெக்சையா தூக்க மாத்திரை இல்லாம தூங்கவே இல்லையா. இன்னைக்கு வரைக்கும் ஷாக் அவருக்கு குறையல அப்படின்னு கேள்விப்பட்டோம் நடுவர்களே. சரி, இப்படியா சொன்னாரு? நான் ஷாக் ஆயிட்டேன். ஷாக் ஆயிட்டீங்களா நடுவர்களே? நானும் ஷாக் ஆயிட்டு, அடடா இவர் இந்த மாதிரி தமிழை கேள்வி கேட்டாரு, நாம்பளாம் இப்படி கேள்விக்க கூடாதுன்னு. ஆகஸ்ட் மாதம் வேற வருது, விடுதலை திருநாள் வருதுன்னுட்டு ஜென்ரல் நாலேஜ் ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படின்னு. தம்பி தேசிய விலங்கு என்னான்னு கேட்டேன். உடனே அவன் சொல்றான், புலி உருமுது அப்படின்னா.
சரி இப்படியாடா வர நான் பாடுறா அப்படின்னுட்டு. சரி தேசிய மலர் என்னன்னு கேட்டா தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் அப்படின்னு ஒன்று. எனக்கு கோபம் கொஞ்சம் ஏறிடுச்சு நடுவர்களே. உடனே என்ன பண்ணனா கையை ஓங்கன, அவ்வளோதான். அவன் எனக்கு பாடுறான், நான் அடிச்சா தாங்க மாட்டேன். நடுவர்களே எனக்கு பயங்கரமாக கோவம் ஆயிடுச்சு. அந்த கையை ஏறின கையை எப்படி கொட்டாமையாவது விடக்கூடாது அப்படின்னு கொட்டலான்னு நினைக்கிறேன். ஏன் வச்சு மண்டையில் குரு நடுவர்களே. உடனே நீ இப்படி அட பறக்கும் டஸ்டர் பறக்கும், அது பறந்தோடி வந்து அடிக்கும், வலிக்கும் உனக்கு வலிக்கும், ஐயோ அம்மா என்று சொல்லு மழை வலிக்கும். ஆனால் பாடிட்டு நடுவர் அவர்களே எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற ஃபீலிங்க்கு வந்துட்ட நடுவர் அவர்களே. இந்த மாணவர்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது நடுவர் அவர்களே. 2G தெரியும், 3G தெரியும், 4G தெரியும், காந்திஜியை தெரியுமான்றது தான் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது நடுவர் அவர்களே. 2G தெரியும், 4G தெரியும், காந்திஜி தெரியுமான்றதா கொஞ்சம் சந்தேகமாக இருக்கு நடுவர்களே. வந்த உடனே நீங்கள் ஒரு பாட்டு பாடினீங்க. வீடு வரை 2G, காடு வரை 3G, கடைசி வரை 6G, கடைசி வரை 6G. இதை நீ திட்டமிட்டுனா ஜி உன் வாழ்க்கை சூப்பர் ஜி. மாணவர்கள் மதிப்பெண்கள் வாங்கலன்னு பேசினாங்க. மதிப்பெண்கள் குறையறதுக்கு காரணமே டாஸ்மார்க்கு. அந்த டாஸ்மார்க்குன்னு புரிஞ்சுக்கிட்டா நீ தான்டா டாப் மார்க்கு. கடைசியாக 4 வரி கவிதைகள், எங்கோ படித்த வரிகள். பள்ளிக்கூட வகுப்பில் சல்லித்தனம் நடக்குது, சொல்லித்தரும் வாத்தியாரு கல்லெறிஞ்சு நடக்குது, படிக்க சொன்ன வாத்தியாரு அடிக்க கையை ஓங்குது, சரித்திரம் படிக்கணும்னு நினைச்சது இப்போ சாக்கடையா தேங்குது, வருங்கால தூண்கள் எல்லாம் வளைஞ்சு போய் கிடைக்குது, பெரம்பெடுத்து திருத்தலான்னா சட்டம் தடுக்குது நடுவர் அவர்களே, சட்டம் தடுக்குது. எனவே மாணவ சமுதாயம் செல்லும் பாதை நான் சொல்ல தேவையில்லை, என் மாணவ கண்மணிகளே சொல்வார்கள். மாணவர் செல்லும் பாதை திசை மாறிய பாதையே என்று கூறி ஒரு தாயின் கதறலை சொல்லி என் முடிக்கின்றேன். பாறை உடைச்சி உன்னை பள்ளிக்கூடம் சேர்த்தேன், கல்லை உடைச்சி உன்னை கல்லூரியில் சேர்த்தேன், என் சத்தெல்லாம் குறைஞ்ச உடனே என்னை சத்திரத்தில் சேர்த்துட்டியே, என்னுடைய முதுமையில் என்னை முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டியே என்று சொல்லும் அந்த தாயின் கதறலோடு என் மாணவ கண்மணிகளே, நீ எதற்கு வேண்டுமானால் திட்டமிடு, ஆனால் உன் பெற்றோரை முதியோர் இல்லத்தில் சேர்க்க திட்டமிடாதே என்று கூறி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம்.